இனிய என்ன பண்ண போகிறேன்னா, ஏந்தது லேட்டு, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. இப்போ டைம் என்ன, 1 மணி ஆக போகுது மதியானம். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்ன டைம் வந்தால் நம்மளுக்குண்ணா, அதான் சரி. இன்னைக்கு செஸ்ட்டு தான் பண்ண போகிறேன், வீட்டிலே செய்கிறேன். அதுக்கு அதை ஒரு வீடியோ ஒரு மோட்டிவாக இருக்கட்டுமே. டைம் கிடைக்கும் போது எக்ஸசைஸ் செய்யுங்க, அவ்வளோதான். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஏந்தது லேட்டு, ரொம்ப லேட்டாக கிரவுண்டுக்கும் போனால் யாருமே இருக்க மாட்டோம், நம்ம மட்டும் தனியாக செய்கிற மாதிரி இருக்குது. அப்படி செய்கிறதுக்கும் டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு போகிறதுக்கு. அதனால் வீட்டிலே செய்யணும். என்னடா முடி இப்படி இருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க்குனால் இந்த முடியை செட் பண்ணுறது தான். அதுக்கே எப்படியோ டைம் ஆகும். அதனால் எப்படியோ விட்டுட்டேன். அதனால் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். ஆனால் ஏதாவது சாப்பிடாமல் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக எனர்ஜி அந்தளவு இருக்காது. ஆனால் ப்ரீ ஒர்க் அவுட்டாக நான் ஒரு ஜூஸ் எடுத்துப்பேன். அது ஒன்றும் இல்லை, ஒரு பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, ஒரு 2 இலையா, ஒரு 10 இலை கருவேப்பிலை போட்டு அரைச்சி வடிகட்டி லைட்டாக உப்பு போட்டு குடிச்சிருவேன். அதை இப்போ குடிச்சிட்டு அதான் வச்சுருவேன். இந்த குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிடுறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சில சமயம் கேரட்லாம் போட மாட்டேன், வெறும் பீட்ரூட் சாப்பிட முடியாது. ஏதோ கேரட் போட்டதுனால கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, அவ்வளோதான். என்னடா மூஞ்சி இப்படி ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் குடித்தவங்க மூஞ்சி இப்படி தான் இருக்கும். குடிச்சிட்டோம். ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கலாம். செஸ்ட் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். செஸ்ட் ஒர்க் அவுட்டில் வீட்லேயே செய்கிறதுனால 3 தான். ஒன்று ஃப்ளாட்டாக செஸ்ட்டு புஷ்அப் இருப்போம். அதுக்கப்புறம் இன்க்ளைன் புஷ்அப்பு, டிக்ளைன் புஷ்அப்பு முடிச்சுட்டு ட்ரைசப்புக்கு ஒரே ஒரு வெரைட்டி, இதோட முடிச்சுது. புஷ்அப்பில் பொறுத்த வரையும் 5 செட்டு, த்ரோட்டு ஒரு 15 ரெப்பு செய்வோம். ஆனால் ரொம்ப பொறுமையாக செய்வோம், நெகட்டிவ் மாரி பொறுமையாக கிலோ வேகமாக மேங்காது. இந்த வெரைட்டி தான் செய்ய போகிறோம். மேக்ஸிமம் இதை கட் பண்ணாமல் எடுக்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஓகே, சவுண்டு சரியாக கேட்கலன்னா ஹெட்செட் போட்டுங்க, இல்லைன்னா தனியாக கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது ஃபோனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெஸ்ட்டு 1 நிமிட் விடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ரென்த் அடுத்து கிடைக்கும். தெரியுது சவுண்டு அதிகமாக கேட்காது. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, சவுண்டு சரியாக கேட்காது. மைக் மட்டும் செய்யணும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தான் ஃபோரம் புஷ்அப் ஒன்று சொன்னாங்க, அது போட்டதே இல்லை. வச்சிங்கன்னா
எப்படி இருக்கு? வேணாம், இப்போதைக்கு 3 வெரைட்டி 5 செட்டு போட்டுருவோம். ஓகே, 2வது செட்டு. ரெஸ்ட் எடுக்கலாம். என் கூட நீங்களும் செய்யுங்க ஒர்க் அவுட். அப்படியே நல்லா தான் இருக்கும். ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் எப்படி இருக்கிறீங்க, டைமிங் கணக்கு எடுக்காது. உங்களுக்கு இப்போ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா, அந்த ஒர்க் அவுட் மறுபடியும் செய்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ செய்யணுமான்னு. அந்த பயம் எப்போ போதும் அப்போ மறுபடியும் செய்யுங்க. ஏன் சொல்கிறீங்கன்னா, உடம்பு மறுபடியும் தூக்கணுமா, இந்த வெயிட்டை தூக்கணுமா அப்படின்ட்டு யோசிக்குதுன்னா உங்களுக்கு இன்னும் ரெஸ்ட்டு தேவைப்படுது. அதனால் அவங்க சொல்கிற 30 செகண்டு 1 நிமிஷம் அதெல்லாம் கணக்கில்லை. சில சமயம் 2-3 நிமிஷம் கூட ரெஸ்ட்டு விடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. ஓகேவா? அடுத்து 3 செட்டாக இருக்குது. 4, 5 இன்னும் 2 செட்டு தான் இருக்குது. போட்டுருவோம். மைண்ட் செட் தாங்க. செய்யணுன்னா செய்யலாம், டைம்லாம் இல்லை. டைம் இல்லைன்னா சொல்கிறேன்னா சும்மா ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்குதுன்னா நம்ம செஞ்சுருவோம். பிடிக்காதுக்கு தான் நொண்டி சார் சொல்லியிருக்கோம். இதுன்ட்டு இல்லை, எல்லாத்துக்கும் தான். பத்து மணிக்கு மிட் நைட்டில் காலைல 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட போகிறாங்க. எல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, எனக்கு கேட்டிருக்கேன். விடிய காலைல 3 மணிக்கு பிரியாணியா? எப்படா போவீங்கன்னா, தூங்கினா எப்படா போகிறது? தூங்க மாட்டேன்றாங்க. தூங்காமல் அப்படியே சுற்றின்ட்டு அப்படியே போவாங்களாம்.
அதுக்கெலாம் டைம் இருக்கு, ஆனால் ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லைன்றாங்க. ரெண்டு செட்டு தான். ஆக்சுவலாக இப்படியே போடலாம், பார்க்குறவங்க பார்ப்பாங்கல்ல, இப்படியே போட்டுறேன், பார்த்துக்கலாம், எடிட்லாம் பண்ணாமல். நன்றி. அடுத்து வந்து டிக்ளைன் புஷ்அப் அப்பர் செஸ்ட்டுக்கு போடுறோம். இதில் ஒரு செட்டு போடுறோம். அதுக்கப்புறம் இன்க்ளைன் புஷ்அப் லோயர் செஸ்ட்டுக்கு அது ஒரு செட்டு, அப்புறம் ட்ரைசெப்புக்கு ஒரு செட்டு போட்டு இந்த வீடியோ முடிக்கிறோம். இதை வந்து 5 செட்டு போடுங்க. வீடியோக்காக நான் எல்லாத்துக்கும் ஒரு செட்டு போடுறேன், பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு டிக்ளைன் பண்ணி காலை எங்கேயாவது மேலே வச்சுக்கிட்டு இதை வந்து 5 செட்டு பண்ணோம். 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு, இதுக்கப்புறம் இன்க்ளைன் மாற்றி சொல்கிறேன். இன்க்ளைன் வந்து நேராக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இதில் ஒரு 5 செட்டு போட்டதுக்கப்புறம் ட்ரைசெப்புக்கு வந்து ஒரே ஒரு செட்டு தான் போட போகிறோம். அது எதுனா 5 செட்டு, ஆனால் ஒரு செட்டு வீடியோக்காக போகிறேன்.
இதில் அதில் ஒரு 5 செட்டு போடுங்க. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதை வந்து நான் நேற்று எடுத்திருப்பேன், இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நான் டைம் அதிகமாகிடுச்சு. பாய்.